Hi viewers, இப்போ பார்க்க போகிறது first chapter relations and functionsல exercise 1.4 அதில் 7th sum. In each of the following cases state whether the function is bijective or not. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அதில் வந்து அது பைஜெக்டிவாக இல்லையான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அதோட ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். எஃப் ஈஸ்ட் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்துருக்கிறது எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஈஸ்ட் ஆர் டு ஆர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. இப்போ வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னா 1 to 1 அண்டு ஆன் டு அந்த ரெண்டோட ரூல்ஸ் வந்து ஒபே பண்ணியிருந்தால் தான் அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 to 1 ஃபங்க்ஷன்னா பார்க்கலாம். 1 to 1னா என்னென்னா ரெண்டு சைடையும் ஈக்குவலாக இருக்கும். இப்போனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் வந்து அந்த ஃபங்க்ஷன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸா. இப்போது நாங்கள் போடுறது டிஃப்ரெண்ட் தெரியுறதுக்காக 1 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, அதோட ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸு 1னும் இந்த சைடு வந்து எக்ஸு 2ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ 2x எக்ஸு 1ன்னு எடுத்துக்க போகிறோம் +1 ஈக்குவல் இங்கே வந்து 2x 2ன்னு எடுத்துக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ்க்காக தான் இந்த மாதிரி +1. இப்போது 2x1 இந்த 2x2 வச்சுட்டு அந்த +1 இருக்குல்ல, அந்த +1 இந்த சைடு கொண்டு வரோம். இந்த +1 8 இந்த +1 இந்த சைடு வந்தால் -1 2x2. இப்போ +1 -1 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது 2x1 ஈக்குவல் 2x2. இப்போது x1 இங்கே வச்சுக்கிட்டு இந்த 2 மல்டிப்பிளில் இருக்கிறது இந்த சைட் போனால் டிவைடில் 2x2 / 2. இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ x1 ஈக்குவல் டு x2. இப்போ பாருங்கள் x ஈக்குவல் எக்ஸ்ன்னு வந்திருக்கு. நாங்கள் டிஃப்ரென்ஸ்க்காக தான் 1 2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கா. இந்த மாதிரி ஈக்குவலாக வந்தாலே வந்து அது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் எ 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். பைஜெக்டிவ்னாலே 1 to 1ம் ஆன் டூவும் அதோட ரூல் ஒபே பண்ணியிருந்தால அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு. இப்போ 1 to 1 வந்து அதோட ரூல் வந்து ஒபே பண்ணியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஆன் டு ஃபங்க்ஷனுடைய ரூல்னால் அதோட ரேஞ்ச் என்னவாக இருக்குன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அதோட ரேஞ்சு. இப்போது நாங்கள் எக்ஸு ஒய் எடுத்துக்கிறதுனால எக்ஸு ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் கிவனில் கொடுத்துக்கிறது எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 1. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அதோட வேல்யூ வந்து கொஷினில் கிவனில் இருக்குல்ல, அது 2x + 1 ஈக்குவல் இந்த ஒய் அப்படியே எழுதிக்கணும். அதோட ரேஞ்ச் எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் ஒய் தான், அதுதான் வரணும். இப்போது 2x ஈக்குவல் ஒய் இந்த 1 வந்து இந்த சைடுனா -1 2x இங்கே வச்சுட்டு 2 இந்த மல்டிப்பிள் இருக்கிறது இந்த சைடுனா /2. இப்போது எக்ஸு கிடச்சிருக்குல்ல, அது வந்து அந்த ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன ஒய் -1 /2 +1. இது பாருங்கள் 2 ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். மல்டிப்பிளில் ஒன்று டிவைடில் இருக்கிறது கேன்சல் ஆகிடும். மீதி வந்து ஒய் -1 +1 +1 -1 கேன்சல் ஆகிடும். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஒய். இப்போ பாருங்கள் அதோட இது வந்துருக்கு பாருங்கள் ரேஞ்ச் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அதோட ரேஞ்ச் வந்துடுச்சு. அப்படி வந்தால் தான் அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். சாரி, இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்குல்ல, அது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அது கீழே வந்து எழுதணும். ஓகேவா, அது எழுதிக்கோங்க, நான் மறந்துட்டேன். என்னென்னா சப்ஸ்டிடியூட் த வேல்யூ x ஈக்குவல் டு y -1 /2 in equation 1. அந்த மாதிரி எழுதிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடணும். நான் மறந்துட்டேன். எழுதிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போடணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அதோட ரேஞ்ச் மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. இப்போ அவ்வளோதான் அது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் எ ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள் ஆன் டு ஃபங்க்ஷனும் வந்துருச்சு, 1 to 1 ஃபங்க்ஷன் வந்துருச்சு. அப்படி இருந்தால் என்னென்னா இட் இஸ் எ, அதை எழுதிக்கோங்க, இட் இஸ் எ 1 to 1 ஃபங்க்ஷன் அண்டு ஆன் டு ஃபங்க்ஷன். அப்படி வந்தாலே அது என்னதுன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்.
இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் ஃபாலோ பண்ணாலே இது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான். அவ்வளோதான். இதோட இந்த சம் ஃபினிஷ் ஆகுது. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.